வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூயும் பார்த்துடலாங்க. நேற்றும் நான் கொடுக்கல, சாரி, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 99 பாயிண்ட்ஸுங்க. நான் நேற்று ஆக்சுவலாக கொஞ்சம் டவுட் செஷன் இருந்ததுங்க, அதனால வீடியோ போட முடியல. இன்னைக்கும் நான் டைம் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இப்போதான் எடுக்க முடிஞ்சது. பார்த்துடலாங்க. 99 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருந்தது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து திரும்பவும் அவர் கீழே இறங்கி ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் அண்டு கீழே சப்போர்ட் லைன் 1 வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து பெரிய ரெக்கவரி கொடுத்தது இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த ரெக்கவரி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து திரும்பவும் ஒரு ரெசன்ஸ் பிரைஸ் இன்னொரு ரெசன்ஸை தொட முடியாம மார்க்கெட் திரும்பவும் ஓப்பன் பிரைஸுக்கே வந்தது தான் இன்னைக்கு டோட்டல் ஓவரால் மார்க்கெட்டுடைய கண்டிஷனுங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு எடுத்து இந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துடலாம். ஒரே நிமிஷங்க. ஒரே நிமிஷம். இதுல நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 22,700 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். இதுல சாரி, நான் தனித்தனியாவே செப்பரேட்டா போட்டுருவோங்க. ஒரு நிமிஷம். 22,700 கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 81க்கு மேல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய புல் பேக் ரேலி கிட்டத்தட்ட 262 அப்படிங்கிற பிரைஸை இம்மீடியட்டா டச் பண்ணனதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இது நேத்து கூட நாம் வந்து டவுட் செஷன்ல சில பர்டிகுலர் டைமிங்கை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு கிளியரா ஒர்க் ஆயிருக்கும். நேத்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெரிய ரேலிக்கு உண்டான ஈஸியான ட்ரேடை வந்து உங்களால இனிஷியேட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத நம்புறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுனால எனக்கு திரும்பவும் பிங் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். அதே வந்து 158க்கு மேல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைச்சிட்டு அங்கிருந்து மார்க்கெட் ஆனது நேரா 262 வரைக்கும் கிளியரா போயிருச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்போசிட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 22,600 850 எடுத்துக்கணும். 22,850 அந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 158ல இருந்து 262 அப்படிங்கிற பிரைஸை தொட முடியாம அங்கிருந்து ஃபால் ஆனாரு. ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த 81க்கு கீழே க்ளோஸ் வச்சதும் அவர் வந்து ஓவரா வீக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்பைரி வேல்யூ நமக்கு தெரியும். அந்த பிரைஸ்ல எல்லாம் அவர் சப்போர்ட் எடுத்து போனாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பட் இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா இது 81க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அது அவ்வளவுதான், நம்ம மறந்துடலாம். சரி, ஓகே, நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துடலாங்க. ஒரு நிமிஷம். ஸோ இதே வந்து இன்னைக்கு 22,700 கால் ஆப்ஷன்ல நமக்கு கொடுத்துருந்த சிஸ்டம் படி நம்ம இண்டிகேட்டர் கொடுத்துருக்கிற பிரைஸ் லெவல்ஸ் மட்டும் கவனிச்சு பாருங்க. இங்க வந்து கரெக்டா வந்து 112ல எனக்கு ஒரு என்ட்ரி, அங்கிருந்து ஒரு 135 வரைக்கும் போயிருக்குது. இது 71ல ஒரு என்ட்ரி கொடுக்குதுங்க. திரும்பவும் அந்த பிரைஸ் வந்து 71ல வந்து எடுத்துட்டு போகுது. அதனுடைய ரேலி தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து பிக் பண்றதுக்காக தான் இந்த சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதே ஆப்போசிட்ல புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா காலையில 9:36க்கே 123ல ஒரு பை கொடுத்துட்டாரு. இந்த பை அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா 171 வரைக்கும் இன்னைக்கு கிளியரா போயிருக்கு. ஸோ திரும்பவும் 178ல ஒரு பை கொடுத்துருக்கு. அதுவும் வந்து 259 வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ அவ்வளவுதான். இதுக்கு கீழே இறங்கும் போது மார்க்கெட்ல நீங்க இந்த பிளாக் லைனு கீழேனாலே விட்டுறணும். இவர் இங்க பிளாக் லைன் க்ளோஸ் வச்சு திரும்ப இங்கிருந்து என்ட்ரி எடுத்துட்டு 302 வரைக்கும் போயிருக்காருங்க. பிளாக் லைனுடைய வேல்யூங்கிறது இன்னைக்கு 196ங்க. ஸோ 196ல இருந்து மார்க்கெட் கீழே இறங்குச்சு. இங்க 196க்கு மேல போகும்போது மார்க்கெட் நல்ல ரேலி ஆயிருக்குங்க.
சரி, ஓகே. நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துடலாங்க. கொஞ்சம் அவசரத்துல தான் நம்ம பண்றோம். நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுதைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு சேனல் போட்டிருந்தோம். அந்த சேனல்ல வந்து இன்னும் இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு கீழே போனா நான் சொல்லிட்டேன், ஃப்ரீ ஃபால் அது எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்பொழுதைக்கு வார் பத்தின இஷ்யூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஒரு 5 டேஸ்க்கு வந்து இப்படி இருக்கலாம். பட் இதுக்கு மேல எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத டெக்னிக்கல்லாம் இங்க வார்ல எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அடுத்த பிரைஸ் வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கறத தான் நம்ம இங்க எடுத்து பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கு. பட் இது எப்படி நாளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல பார்க்கணும்னா 22,811 அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பிரைஸ் பிரேக் அவுட் பண்ணா திரும்பவும் 584 நோக்கி வரலாம். ஒருவேளை நாளைக்கு இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு காத்திருக்கலாம். மினிமம் இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 23,300 286 தாண்டுனா மார்க்கெட் புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீக் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அதனால 23,300 286க்கு மேல போனாதான் இனி பெரிய பை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னும் ஒரு இந்த பிரைஸ்ல இருந்து இன்னொரு 400 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் தாண்டுனாதான் இன்னும் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். சரிங்களா? அது போச்சுன்னா நீங்க இந்த சப்போர்ட் பிரைஸ்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. இதை பொசிஷனல் வேல்யூவா எடுத்துக்கோங்க. நீங்க புரோக்கர்ல வந்து உங்களுக்கு தனியா நாளைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்சுங்கிறது 113 பாயிண்ட்டுங்க. ஸோ 113 பாயிண்ட் ரேஞ்சை நீங்க நாளைக்கு எடுத்துட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணி பாருங்க. மேக்சிமம் வந்து இந்த பிரைஸ் தான் நாளைக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணுங்க. இந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைடு, இந்த பிரைஸுக்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுன்னே எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால இந்த பிரைஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே போயிருச்சு அப்படின்னா திரும்பவும் ஃபால் தான் வரும். 811 உடைக்க முடியாத வரைக்கும் இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறது அர்த்தம். சரிங்களா? நாளை ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,050 கால் ஆப்ஷன் 230க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. இதுவே 22,900 புட் ஆப்ஷன் 355க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இங்க வந்து ட்ரிகர் பண்ணக்கூடாது. ட்ரிகர் பண்ணுச்சுன்னா கால் வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டு பிரைஸ் நாளைக்கு இம்பாக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இதை பேஸ் பண்ணியே நாளைக்கு ட்ரேட் இனிஷியேட் பண்ணி பாருங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இங்க வார் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து இங்க டெக்னிக்கல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஈஸியா நீங்க வந்து மார்க்கெட்டுடைய ஹை, அதாவது இந்த பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே வந்து ஸ்டாப் லாஸ்லாம் நான் வந்து 6-7 பாயிண்ட்ல இங்க பத்தாது. நான் சொல்லக்கூடியது 100க்கு 6-7 பாயிண்ட்ங்கிறது ஸ்டாப் லாஸ்ங்க. 200 அப்படிங்கிற பிரைஸுக்கு கண்டிப்பா 12 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு கீழே கொடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. அல்லது பிரீமியமை கொஞ்சம் 100, 130 அப்படிங்கிற ரேஞ்சில் செலக்ட் பண்ண கத்துக்கோங்க மார்னிங்கே. சரிங்களா? அது பெரிய பிரீமியம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. 9:30க்கு நீங்க பிரீமியம் சூஸ் பண்றதுலயே இருக்குங்க. வேற ஒன்றும் விஷயமே இல்லை. அது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. நாளை நம்ம ஈவினிங் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம்.